தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. காணாமல் போன பொருளை கண்டுபிடிப்பதற்கும் காணாமல் போன ஆட்களை தேடி பிடிப்பதற்கும் அநியாயமாக சொத்தை பிடுங்கி கொண்டவர்களிடமிருந்து இழந்த சொத்தை முறைப்படி மீட்பதற்கும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் வேலை கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் இழந்த நஷ்டத்தை மீண்டும் லாபமாக மாற்றுவதற்கும் நம் முன்னோர்கள் நிறைவேற்றாமல் விட்டு போன வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் 58வது திவ்ய தேசமாகவும் திகழும் திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சென்னைக்கு மேற்கே 29 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திவ்ய தேசம்தான் திருநின்றவூர். இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள். தாயார் என்னை பெற்ற தாயார் என்னும் திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார். இத்தலத்து கருவறையில் பக்தவச்சல பெருமாள் 11 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பஞ்சாயுதம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது. ஒரு சமயம் திருமாலிடம் கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு திருவாகிய திருமகள் இந்த தலத்திற்கு வந்து நின்றதால் இந்த தலம் திருநின்றவூர் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. கோபமுடன் இந்த தலத்திற்கு வந்திருந்த மகாலட்சுமியை சமாதானம் செய்து வைக்க சமுத்திரராஜன் இங்கு வந்திருக்கிறார். மகாலட்சுமி அதற்கும் சமாதானமாகவில்லை. உடனே சமுத்திரராஜன் வைகுண்டம் சென்று திருமாலிடம் தாங்களே இந்த திருநின்றவூர் சென்று தேவியை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சமுத்திரராஜன் இந்த தலத்திற்கு வந்து மகாலட்சுமியை பார்த்து, பார்க்கடலில் நீ பிறந்ததால் நான் உனக்கு தந்தையாக இருந்தாலும் கூட திருமாலை நீ திருமணம் செய்து கொண்டதால் நீ என்னை பெற்ற தாயார், அதனால் நீ வைகுண்டம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூறினாராம். பெருமாளும் இங்கு வந்து மகாலட்சுமியை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார். மகாலட்சுமி வைகுண்டம் சென்றிருக்கிறார். அதன் பிறகு பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இந்த தலம் வந்ததால் பெருமாளுக்கு பக்தவச்சலன் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. சமுத்திரராஜனும் மகாலட்சுமியை பார்த்து என்னை பெற்ற தாயார் என்று கூறியதால் அந்த பெயரே இங்கு தாயாருக்கு நிலைத்து விட்டது. சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாளும் தாயாரும் இந்த தலத்தில் திருமண கோலத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும். குபேரன் ஒரு சமயம் தன் நிதியை இழந்து வாடிய பொழுது இந்த தலத்திற்கு வந்து தாயாரை வழிபட்டு மீண்டும் அனைத்தையும் பெற்றிருக்கிறான். பொதுவாக பெருமாள் சயனித்திருக்கும் திருக்கோலத்தில் இருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்த ஆதிசேஷனையும் நாம் தரிசித்திருப்போம். ஆனால் இந்த தலத்தில் ஆதிசேஷன் தனி சன்னதியில் எழுந்தருளி சேவை சாதிப்பது நாம் வேறு எந்த தலத்திலும் காண முடியாத விசேஷ அமைப்பு. ஆதிசேஷன் சன்னதியில் புதன்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி பால் பாயாசம் படைத்து அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் ராகு கேது மற்றும் சர்ப்பதோஷம் எல்லாம் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. மாங்கல்ய பலனும் இங்கு கிட்டுமாம். திருமண தடை உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். 12 ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டே இந்த பக்கம் வந்திருக்கிறார். அப்படி தன்னுடைய யாத்திரையில் ஒரு நாள் இந்த தலம் வழியாக சென்றிருக்கிறார். ஆனால் இந்த தலத்தின் மீது அவர் பாசுரம் எதுவும் பாடவில்லை. இதை அறிந்த சுதாவல்லி தாயார் பெருமாளிடம் இது குறித்து கூறி திருமங்கை ஆழ்வாரிடமிருந்து ஒரே ஒரு பாசுரம் வாங்கி வருமாறு கூறியிருக்கிறார். பெருமாளும் திருமங்கையாழ்வாரை தேடுகிறார். ஆனால் அதற்குள் பெருமாள் திருக்கடல் மல்லை என்னும் தலத்திற்கு சென்று விடுகிறார். பக்தவச்சல பெருமாளும் விடவில்லை. அந்த கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரம் சென்று திருமங்கையாழ்வாரை சந்தித்து தன்னை பற்றி ஒரே ஒரு பாசுரம் பாடும்படி கேட்டிருக்கிறார். உடனே ஆழ்வாரும் நீண்ட வர்த்தக கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நித்தில தொத்தூர் சோ அலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசைனத்தே என்று பாடியிருக்கிறார். எம்பெருமான் என் பாடல் கேட்டு வந்து நின்றதை நான் கண்டது கடல் மல்லையாகிய மாமல்லபுரம் திருத்தலத்தில் என்று பொருள் இந்த பாசுரத்திற்கு. திருமங்கையாழ்வார் பாசுரத்தின் மூலம் உலகையே காக்கும் திருமால் பக்தனின் பெருமையை உலகுக்கு உணர்த்த இவ்வாறு பாசுரம் பெற்று சென்றிருக்கிறார் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது.
பாசுரம் பெற்று வந்த பக்தவச்சல பெருமாளை கண்ட தாயார் ஏனைய தலங்கள் மீது 10 பாசுரங்கள் அவர் பாடியிருக்கும் பொழுது இந்த நின்ற ஒரு திருத்தலத்திற்கு ஒரே ஒரு பாசுரம் தானா என்று கேட்டிருக்கிறார். உடனே பெருமாளும் மீண்டும் திருமங்கை ஆழ்வாரை தேடுகிறார். அதற்குள் ஆழ்வார் திருக்கண்ணமங்கை தலத்திற்கு சென்று விடுகிறார். இவரும் விடாமல் திருக்கண்ணமங்கை செல்கிறார். அந்த இடத்தில் திருக்கண்ணமங்கை பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருந்த அந்த ஆழ்வார் திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் அங்கு வந்து நிற்பதை கவனித்துவிட்டு மீண்டும் அவரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறார். இவ்வாறு இந்த திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலுக்கு 2 பாசுரங்கள் கிடைத்திருக்கிறது ஆழ்வாரால். சரி, இந்த ஆலயம் ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம், கொடிமரம், கருட பகவான் சன்னதி, மகா மண்டபம், உள் மண்டபம் ஆகியன மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் கருவறையில் நான் முன்னர் கூறியது போல பக்தவச்சல பெருமாள் 11 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பஞ்சாயுதம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் தாயாரின் தனி சன்னதி அமைந்துள்ளது. ஆலயத்தின் சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ ஆண்டாள், ஆழ்வார்கள், சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், ஆஞ்சநேயர், ஏரி காத்த ராமர் ஆகியோர் எல்லாம் அமைந்திருக்கிறார்கள். இவர்களுடனேயே ஆதிசேஷனும் தனி சன்னதியிலிருந்து அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் விமானம் உத்பல விமானம் என்று அழைக்கப்படுகிறது. பங்குனியில் திருவோண விழா, ஆழ்வார் ஆச்சாரியார் திருநட்சத்திரங்கள், சித்திரை பௌர்ணமி, திருக்கல்யாண உற்சவம், வரலட்சுமி விரதம், தீபாவளி, திருக்கார்த்திகை, வைகுண்ட ஏகாதசி, மாசி மகம், ரத சப்தமி, தைப்பொங்கல் தினங்களில் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் மற்றும் சுவாமி வீதி உலா எல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயம் தினசரி காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். திருவள்ளூரில் இருந்தும் சென்னையின் மற்ற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் இந்த தலத்திற்கு வந்து செல்கிறது. குறிப்பாக பூந்தமல்லியிலிருந்து நிறைய பேருந்துகள் திருநின்றவூர் வரை வந்து செல்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.